வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதுதான் நீட்டுக்கான ஃபுல் ஃபார்ம். ஏன் இன்னைக்கு எல்லாரும் போராடுறாங்க, என்ன காரணம், இத்தனை நாள் இல்லாத இந்த போராட்டம் இன்னைக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஜூலை 24 அதாவது பார்த்தீங்கன்னா நீட் பேன் அப்படிங்கிற ஒரு சம்பவம். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுற இந்த கியூஆர் கோடை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயத்தை நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டை ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த நீட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் இங்கே நீட்டு வந்திருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் வருஷம் தான் நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டும் என்டிஏ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி, ஹைகோர்ட்டில் அனுமதி வாங்கி இந்த நீட்டை ஓப்பன் பண்ணாங்க. நீட்டை ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்ன, ஏன் நீட்டை கொண்டு வரணும்? மருத்துவம் +2 முடித்த உடனே அடுத்து மருத்துவ படிச்சுட்டு அப்படியே டாக்டர் ஆயிட வேண்டியதானே. பாஸ் ஆனால் அப்படியே நம்ம டிகிரி வாங்கிட்டு நம்ம மருத்துவர் ஆயிடலாம். அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இதுதானே மருத்துவத்தினோட ஒரு பேசிக்கு. ஏன் மருத்துவத்துக்கு நீட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் மருத்துவம் படிச்சுட்டு அதாவது +2 முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். அடுத்தது நீட்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மருத்துவத்துக்குள்ளேயே போக முடியும். நீட்டை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கனவாக போயிடும் அப்படிங்கிறது தான் ப்ளஸ்ஸு. இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையும் தனித்தனியான ஒரு எக்ஸாமாக நடந்துச்சு. இந்த நீட் எக்ஸாம் நடக்காமலாம் இல்லை, நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்திருக்கு. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமில் இது இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2013க்கு முன்னாடி சொல்கிறேன். நீ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எழுதி இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அடுத்தது போய் கேரளாவில் எழுதலாம். கேரளா மொழி தெரிஞ்சதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனில் எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக இருக்கிறனால இதில் நிறைய ஸ்கேமிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஓகே இது எல்லா மாநிலங்களையும் தனித்தனியாக நடக்கிறதுக்கு ஒரே நாள் ஒரே இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரே தேர்தல் ஒரே கார்டு ஒரே நாடுன்னு. அந்த மாதிரி ஒரே தேர்தல் ஒரு ரீச்சர் ஒரே எக்ஸாம் எல்லாமே நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் மொத்தம் எல்லாமே ஒரே டைம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் 2013 கொண்டு வந்த உடனே இது மக்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இது கொஞ்சம் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டிருக்கு. மருத்துவர்களுக்கு இது மருத்துவ கனவு ஏழைக்க மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுனாக இருக்குது. மக்கள் வேண்டாம், மாணவர்கள் வேண்டான்னு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு இதை அந்த காலகட்டத்தில் மறுபடியும் பேன் பண்ணாங்க. ஜூலை 24, 2013 ஒரு பேன் நீட்டுக்காக போடப்பட்டது. சரி ஓகே, நீட் தேர்வு பேன் பண்ணிட்டாங்க. 13 பேன் பண்ணிட்டாங்க. 14, 15, 16 இந்த காலகட்டங்களில் நீட்டே கிடையாது. 2016 அப்படிங்கும்போது மீண்டும் நீட்டு தலை தூக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆட்சியாளர் யார் தெரியுமா? பிஜேபி. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர். அப்போ இருக்கும்போது அப்போ ஆட்சியில் இருந்தது யார் தெரியுமா? 2013 நீட்டு வரும்போதும் ஆட்சியில் இருந்தது அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். 2016 நீட்டு வரும்போதும் அப்பையும் ஜெயலலிதா தான் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2 டைமும் நீட்டு வரும்போது ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு 2016 வந்த அந்த நீட் எக்ஸாமால நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து போராட்டம் 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 போராட்டம். இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டும் இந்த என்டிஏ அப்படிங்கிற அமைப்பும் இந்த சிபிஎஸ்இ அப்படிங்கிற அமைப்பும் தான் இதெல்லாம் கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் கொண்டு மாணவர்களுடைய அதாவது இந்த
அறிவுத்திறனை வந்து மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையாக கொண்டு வந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜி எடுத்து படிச்சுட்டு அதுக்குண்டான +2 மார்க்கு வச்சு நம்ம வந்து மருத்துவத்துக்குள்ளே போகிறது வேற. இப்போ +2 மார்க் அந்த பயாலஜி குரூப் எடுத்து அதை படிச்சுட்டு அதை மைண்டில் வச்சு +2 முடிச்சுட்டு மீண்டும் ஒரு தேர்வு அதாவது கோச்சிங் சென்டர் போய் நம்ம படிச்சுட்டு அதையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அப்புறமேல அந்த நீட் தேர்வை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து மருத்துவத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற இத்தனை தடங்களை வச்சுட்டாங்க. அதாவது +2லேருந்து நீ நேராக நீட்டுக்கு மருத்துவத்துக்கு போகிறது பதிலாக இங்கே இடையில உங்களுக்கு ஒரு வடிகட்டி இருக்கும். இந்த வடிகட்டியில் நீங்கள் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தான் நீங்கள் பூராக வந்து ஒரு மருத்துவத்தை கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் மருத்துவத்துக்கு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். நீங்கள் +2ல் ஏகப்பட்ட மார்க் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இங்கே ஃபெயில்னால் ஃபெயில் தான். ஒருவேளை நீங்கள் பார்டர் மார்க்கில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு +2ல் நீட் தேர்வில் நீங்கள் ஹை லெவலில் மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஐ டோன்ட் கேர், ஈஸியாக நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் போய் வந்து மருத்துவத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கு எதுக்கு +2? அதை தான் மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு +2 வைக்கிறீங்க? +2க்கு பதிலாக நீங்கள் நேராக நீட்டை வச்சுருங்க. நாங்கள் ஒரு தொல்லையும் இல்லாமல் +1 முடிச்சோடனே நீட் தேர்வு +2 2 ஒன்றா எழுதிட்டு நாங்கள் வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் அப்படி, ஒரு பக்கம் வந்து நீட்டே எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் வாஸ் அவுட் வேணாங்கிறாங்க நீட்டு. ஏன்னா மாணவர்கள் மிகவும் வந்து மன உளைச்சலோடு அதை படிக்கிறாங்க. ஒரு மருத்துவம் என்பது தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, இந்தியாவின் கனவாகவே மாறி போகுது. இதனால நிறைய மருத்துவர்கள் நம்ம இறக்குறோம். எவ்வளோ ஒரு டேலண்டாக இருந்தாலும் கூட இப்போ பயாலஜி குரூப் எடுத்தால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். பயாலஜி எடுத்தால் தான் நம்ம வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற சூழல் உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு அவங்களால அடுத்த கட்டத்தை நகர முடியலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை படி பேசுகிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இதே 2013 ஜூலை 24ஆம் தேதி தான் இது வந்து பேன் பண்ணாங்க. இந்த நீட்டை ஒரு டைம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் நாளைக்கு 24ஆம் தேதி. அதனால மீண்டும் அந்த சட்டம் இயற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னுதாரணமாக பண்ணுறாங்க. அது போக இப்போ இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அப்படிங்கக்கூடிய எஜுகேஷனல் மினிஸ்டர், இந்தியா எஜுகேஷனல் மினிஸ்டர், அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த நீட்டினுடைய எக்ஸாம் லீக்கு தான் காரணம். இதனால வந்து நிறைய பேர் மன உளைச்சல் பட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதின நீட்டை ஒரே டைமில் வந்து எதையுமே செல்லாதுப்பா, இது வந்து டோட்டலாக எல்லா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதனால செல்லாது, மீண்டும் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சாங்க. பார்த்தீங்களா, இதுலேயே நிறைய பேர் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. மன உளைச்சல் ஆன உடனே இன்னைக்கு இந்த அதாவது பாராளுமன்ற கூடுகை நடந்துச்சு பார்த்தீங்களா, இப்போதான சரியான நேரம், எல்லாரும் போராட்டத்துக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட கிளம்பிட்டாங்க. இதில் ஒரு கூத்துன்னு தெரியுமா, இதை கொண்டு வந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு முக்கியமாக போராடிட்டு இருக்கு. இதை கொண்டு வந்த காங்கிரஸ் முக்கியமாக போராடிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வந்து இதை ஆதரிச்சது, அன்னைக்கு கையெழுத்து போடாமல் இருந்திருந்தா, இந்த நீட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஒதுக்கி இருந்தா இன்னைக்கு போராட வேண்டிய நிலைமையே நம்மளுக்கு வந்திருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்து விட்டாட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் படுத்து போராடுறாரு ஐயா ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நீங்கள் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீட்டை ஏன் பிஜேபி ஆதரிக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நீட்டை ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. சிபிஎஸ்இ அந்த படிக்கிற அமைப்பும் சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் எஜுகேஷன் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பும் சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் மொத்தமாகவே சொல்கிறேன், என்டிஏ உள்பட எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சரி, இது வந்து பிஜேபியோடைய பிளானில் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் பிஜேபி தான் உருவாக்கின குழந்தைய தானே அழிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு இல்லை. குழந்தைய உருவாக்குனது காங்கிரஸாக இருக்கலாம், ஆனால் குழந்தைய வளர்த்தெடுத்தது பிஜேபி தான். இந்த பிஜேபி இந்த குழந்தையை கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிஜேபியை தாண்டி இன்னும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம அறிவாளிங்க எல்லாம் வந்து விஜயனனை திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இங்க இருக்கக்கூடிய இந்த
திமுக கட்சி இன்னைக்கு முனைப்போட போராடிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் போராடுது. டோட்டலாக வந்து விஜய் அண்ணன் கூட அறிக்கை விட்டுருக்காரு, எங்களுக்கு வந்து நீட்டே வேண்டாம், நீட் தேர்வு வந்து நாங்கள் முழுசு வெறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் நீட் தேர்வை ஏன் இவங்க ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்துச்சு, ஏன் எதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக டீம் ஏன் எதுக்குது, மொத்த இது தமிழ்நாடு ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் தான் நம்மளுக்கு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறோம். இதே வந்து 2021 உதயநிதி அவர்கள் நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாரு. 5 வருஷமா நீட் தேர்வை பற்றி யாருமே நினைக்கவே இல்லை. 5 வருஷமா பாராளுமன்றம் கூடிக்கிட்டு தான் இருக்கு, அங்கே நீட் தேர்வுக்கு எதிராக போராடிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எல்லாம் முன்னாடி இருந்து பண்றதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிஜேபி இவங்க தான் வந்து இன்னைக்கு முழு முனைப்போட எங்களுக்கு வந்து நீட்டே வேண்டாம் அப்படின்னு மாணவர் அமைப்பு இறங்கி நீங்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடு பூரம் அங்கங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 70 நாள்லேயே நீட்டுக்கு ஏன் நீங்கள் போய் போராட மாட்டேங்கிறீங்க, ஏன் போய் நீங்கள் இவங்ககிட்ட வாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, பாரதிய ஜனதா கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது விஜயண்ணன் வந்து நீட்டு வேண்டான்னு தான் சொல்கிறாரு. அவர் என்னமோ நீட்டு வேணும், எனக்கு நீட்டை கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொன்ன மாதிரியும் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கருத்து கணிப்புன்னு தெரியல. அவர் வேண்டான்னு தான் சொல்கிறாரு, என்ன எனக்கு நீட்டு வேணும்னு சொல்கிறாரு, நீட்டுலாம் வேண்டாம்னு சொல்கிறாரு. அனிதா செத்த உடனே நேராக வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் அந்த பாப்பாவுடைய பெற்றோரை சந்தித்து அவங்ககிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு உண்மையில் அவர் வருத்தமில்லை போவாரா? நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நீட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முடிகிற விஷயம் இல்லை, பார்க்கலாம் நாளைக்கு. அதாவது 24ஆம் தேதியாக ஜூலை 24 ஏற்கனவே ஒரு பேன் ஆயிருக்கு. நாளை தினத்தில் பேன் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.